எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் ஆன டைம்ல நிறைய பேரால ஏத்துக்கவே படல. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸும் சரி, அதோட சர்வீஸும் சரி, எல்லா இடத்துலயும் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் வந்து நாளுக்கு நாள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து வாங்குறது அதிகமாகி இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள ஒரு பிரீமியம் செக்மெண்ட் மற்றும் ஸ்பீட் லவர்ஸ்க்காக ஒரு பிராண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கிள லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல்ட்ரா வயலட்டோட F77 Mark II தான். சோ அல்ட்ரா வயலட் F77 Mark II ஓட டீடைலான வாக் அரவுண்ட் வீடியோ மற்றும் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அல்ட்ரா வயலட் பிராண்ட் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். சோ இவங்க 2016ல அவங்களோட கம்பெனி லான்ச் பண்றாங்க. 6 இயர்ஸ் ஆஃப் R&Dக்கு அப்புறம் 2022ல அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வெஹிக்கிள் லான்ச் பண்றாங்க. சோ அதை தொடர்ந்து இப்போ செகண்ட் ஜெனரேஷன் வெஹிக்கிள் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் அல்ட்ரா வயலட்டோட F77 Mark II தான். இதுதான் பைக்கோட ஃப்ரண்ட் டிசைன். சோ இந்த பைக் பாத்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த டிசைனே மேக் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா டோட்டல் பைக்குமே ஒரு ஏரோடைனமிக்கலி ப்ரொபோர்ஷனேட்டடான டிசைனா இருக்கு. சோ இந்த பைக்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்க லைட் எல்லாமே கம்ப்ளீட்லி LED லைட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில லைட்டுக்குள்ள F77 அப்படிங்கிற அந்த பேட்ஜ் இருக்கு. சோ அதுவுமே பாக்குறது நீட்டா இருக்கு. சோ அந்த வெஹிக்கிள பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன்ல இந்தியன் பிளாக் வருது. சோ மேக் இன் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. பைக்கோட சைட் டிசைன் தான். சோ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வயலட் இருக்கு. F77 Air M20 இருக்கு. சோ அது வந்து Mark II. அந்த டிசைனை தொடர்ந்து கீழே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏர் பின் இருக்கு. சோ இது வந்து ஒரு டிசைனுக்காக மட்டும் இல்ல, இது வந்து ஒரு ஏர் ஃப்ளோக்காக தான் இந்த இடத்துல இருக்கு. இந்த ஏர் பின்னுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏர் இன்டேக்குக்காக 2 ஹோல் இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி பேட்டரி இருக்கு. சோ ரன்னிங்ல இருக்கும்போது பேட்டரியை கூலன் பண்றதுக்காக இந்த ஹோல்ஸ் இருக்கு. அண்ட் தென் பைக்கோட ஓவரால் டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்டை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணப்பட்டனால மோர் ஏரோடைனமிக்கலி ப்ரொபோர்ஷனேட்டட் டிசைனா இருக்கு. ஸோ இதுதான் இந்த பைக்கோட ரியல் டிசைன். பின்னாடி இருக்க ரியர் LED பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பர்ன் LEDன்னு சொல்றாங்க. சோ இதுவுமே ஒரு ஃபைட்டர் ஜெட் இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட ஒரு தீம் தான். சோ பின்னாடி நம்ம அதை தாண்டி பாக்குறதுக்கு எதுவும் இல்ல. சோ பைக்ல இருக்க இண்டிகேட்டர்ஸும் சரி, லைட்டும் சரி, எல்லாமே ஆல் LED தான். இங்க பைக்ல யூஸ் பண்ணிருக்க சஸ்பென்ஷன் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மோட்டார், சோ இங்க வந்து பின்னாடி தெரியுது வண்டியில மோட்டார் மட்டும் தான், மித்த எல்லாமே வந்து கவர் பண்ணிருக்காங்க. இந்த மோட்டார் பாத்தீங்கன்னா 10 கிலோவால்ட் மோட்டார். அண்ட் தென் இதுல இல்லாம ஒரு 7 கிலோவால்ட் இன்னொரு வேரியன்ட் இருக்கு. சோ மொத்தம் 2 வேரியன்ட் இருக்கு. சோ அதுல நம்ம கிட்ட இருக்கிறது டாப் ஆஃப் த வேரியன்ட். இதான் அந்த பைக்கோட ரியர் டயர். சோ இந்த ரியர் டயருமே பாத்தீங்கன்னா MRF பிராண்ட்ல தான் வந்திருக்கு, ஸ்பெஷலி மேட் ஃபார் திஸ் வெஹிக்கிள். அண்ட் தென் பின்னாடியும் டிஸ்க் இருக்கு. சோ டியூவல் சேனல் ABS ஓட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டயர் பாத்தீங்கன்னா W ரேட்டட் டயர். சோ யூசுவலி ட்ராக் யூஸ் பண்ண டயர் தான் இது. சோ இப்போ நம்ம அந்த வெஹிக்கிள் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ண உடனே F77 அவங்களோட வருது, Mark II. வாவ். இந்த ஓ பட்டனை ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இங்க செட்டிங்ஸ்லாம் வந்துடும். அண்ட் தென் இதுல நம்ம எது வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா F77 இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வெஹிக்கிளோட டீடைல்ஸ்லாம் வருது, வேரியன்ட் என்ன, கலர் என்ன, ஸோ IMI நம்பர் என்ன, அப்டேட் என்ன, ஸோ ஓடோ என்ன, எவ்வளோ ஓடி இருக்கு, அண்ட் தென் வெஹிக்கிளோட டீடைல்ஸ்லாம் எல்லாமே வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேக் வர மாதிரி. ஸோ வந்து இது வந்து மேப் உங்களுக்கு இன்பில்டாவே இதுல இருக்கு. அண்ட் தென் மை ட்ரிப், செட்டிங்ஸ், கண்ட்ரோல், டாக்குமெண்ட் நம்மளோட வெஹிக்கிளோட டாக்குமெண்ட், நம்மளோட டாக்குமெண்ட் எதுவும் வேணாலும் வச்சுக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ எது வேணுமோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பைக்கோட ப்ளூடூத், அப்புறம் பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து ஸோ இப்போ 45 இருக்கு. ஸோ பேட்டரியோட டெம்பரேச்சர் என்னன்னு கூட இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஸோ பேட்டரியோட கண்டிஷன் லைக் இப்போ நம்ம ஐபோன்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ பேட்டரியோட ஹெல்த் என்னன்ற மாதிரி என்ன கண்டிஷன்ல இருக்கு பேட்டரின்னு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் தென் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும்போது இது வந்து 80லேயே நமக்கு ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ 80லேயே ஸ்டாப் ஆகிடும். இப்போ செட்டிங்ஸ் மாற்றலாம். செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தீம், ரேடார் தீம் வந்து இப்போ வந்து நார்மல் ரேடார்ல இருக்கு. இப்போ வந்து பேரலாக்ஸ்ன்னு இருக்கு. ரைட் பண்ணும்போது பைக்கை ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட ரைடிங் மோட் தான். 3 லெவல் ஆஃப் ரைடிங் மோட் இருக்கு. ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா கிளைடு அப்படின்ற ரைட் மோட். ஸோ அது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பிக்கப் அண்ட் டெலிவரி பாத்தீங்கன்னா டார்க் டெலிவரி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் தென் வந்து ரோட்ல வந்து கிளைட் பண்ணிட்டு போற தான் இருக்கு.
அண்ட் தென் அடுத்த ரைடிங் மோட் பாத்தீங்கன்னா காம்பேட்னு ஒன்று இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான டார்க் டெலிவரி பண்ணும். இதுல வந்து பெலாஸ்டிக்னு ஒரு மோடு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டீமே அக்ரெஷனா மாறிடுச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸ் பவர் கிடைக்கும். ஸோ இந்த பைக்கோட பவர் பாத்தீங்கன்னா 100 Nm ஆஃப் டார்க் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 155 km/h போகும். 0 to 60 பாத்தீங்கன்னா இன் ஜஸ்ட் 2.8 செகண்ட்ஸ்ல இந்த வெஹிக்கிள் ரீச் பண்ணிடும். 0 to 100 பாத்தீங்கன்னா 7.7 செகண்ட்ஸ்ல இந்த பைக் வந்து ரீச் பண்ணிடும். ஒரு ஃபுல் சார்ஜுக்கு இந்த வண்டி வந்து கிளைட் மோட்ல போட்டு நீங்க ஓட்டுறீங்கன்னா இந்தியன் டிரைவிங் கண்டிஷன் படி 325 கிலோமீட்டர் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ட்ரிவன் ஆகும். அண்ட் தென் இந்த பைக்ல பாத்தீங்கன்னா 10 Nm ஆஃப் டைனமிக் ரீஜியன் பிரேக்கிங் சொல்றாங்க. ஸோ அந்த பிரேக்கிங் வந்து நம்ம டிராபிக்ல போறப்போ அந்த ரேஞ்ச் வந்து நம்ம அதிகமா வச்சிருக்கப்போ நம்ம யூஸ்வலா நம்ம பிரேக் பிடிக்கணும்ன்ற ஒரு அவசியமே இல்லாம இருக்கும். விஷயங்கள் வந்து நீங்க வண்டியை வந்து ரைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த பிரேக்கிங்கை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த வண்டியில யூஸ் பண்ணிக்க பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா ஏசியாஸ் லார்ஜஸ்ட் பேட்டரி பேக்கப் 10.3 kW பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு புதுமையான விஷயம் தான். ஸோ இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 8 lakh கிலோமீட்டர் வந்து வாரண்டி தராங்க. ஸோ 8 lakh வரைக்குமே வாரண்டி இருக்குன்றப்ப கிட்டத்தட்ட லைஃப் டைம் வாரண்டி மாதிரி தான் அது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் போயிடலாம். ஸோ வெஹிக்கிளோட கண்ட்ரோல்ஸ்ல போனீங்கன்னாக்கா இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று காமிக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த ஏபிஎஸ் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டூயல் மோனோ அண்ட் தென் நீங்க ரீஜன் பிரேக்கிங், நான் சொன்ன ரீஜன் பிரேக்கிங் தான். ஸோ இது இப்போ ஆஃப்ல இருக்கு. ஸோ வந்து இது 1, 2, 3 இப்போதைக்கு வந்து வெஹிக்கிள் வந்து 1, 2 மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ நீங்க டிரைவ் பண்ணும்போது 10 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஆக்சலரேட் பண்ணும்போது மட்டும் தான் வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஸோ ஆக்சலரேஷன் நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வண்டி வந்து பிரேக் அடிச்ச மாதிரி தான் ஸ்லோ ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பிரேக் பேடோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். பாத்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா 3 level of traction control. ஸோ ஒன்னு வந்து ஆஃப் பண்ணிக்கிறது. ஸோ அண்ட் தென் level 1, level 2, level 3 ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இருக்கு. ஹில் ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஹில் ஹோல்டுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைக் வந்து இன்க்ளைன் ஆர் டிக்ளைன்ல நிற்கும் போது நம்ம வந்து வண்டி வந்து அப்படியே வந்து ஸ்டாண்ட்ஸ்ல அங்கேயே நிக்கணும், கீழே வரக்கூடாது, இல்ல மேல போயிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த ஹில் ஹோல்டு கொடுத்தா பைக் வந்து அப்படியே பிரேக் அடிச்சு அப்படியே நின்றோம். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு இந்த டிஸ்பிளேயும் சரி, இது ஆக்சஸ் பண்றதும் சரி. ஸோ இந்த வெஹிக்கிள பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்கு. ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார். ஸோ இந்த ஹேண்டில் பார் வந்து கீழே பொசிஷன் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி நம்மளோட பொசிஷன் இருக்கும், உட்காந்துருக்க பொசிஷன் ரைடரோடது ரொம்ப அக்ரெசிவாவும் இருக்கும். ஸோ அது இல்லாம ஸ்ட்ரீட் மாடல் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் அப்லிஃப்டான ஹேண்டில் பாரோட இந்த வெஹிக்கிளோட ஹேண்டில்ல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இந்தியாவோட பிளாக் இருக்கு. ஸோ மேக் இன் இந்தியாக்கா. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் டிசைன் பண்ணதுதான். இப்போ நம்ம இந்த வெஹிக்கிள் ஆன் பண்ணலாம். ஸோ பிரேக் பிடிச்சிட்டு 2 seconds பட்டன் ஹோல்ட் பண்ணீங்கன்னா பைக் ஆன் ஆயிரும். ஸோ இதுதான் பைக் ஆன் ஆகுறது. அந்த நீங்க த்ராட்டில் பண்ணீங்கன்னாக்கா ஜாலியா போகலாம். ஸோ பைக்ல நம்ம மிஸ் பண்ற விஷயம் என்னன்னாக்கா கிளச் அண்ட் கியர். யூஸ்வலி நம்ம வந்து எலக்ட்ரிக் எவால்வ் ஆகும்போது நம்ம கிளச் அண்ட் கியர் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எனக்கு ரைட் பண்ணும்போதுமே இருந்துச்சு. பைக்கை ஸ்டாப் பண்ணும்போது டிராஃபிக்லாம் வந்து சிக்னல் போடுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கிளச்சை தேடிட்டு இருக்கேன். அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பைக்ல. சார்ஜிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் வந்து போடுற இடம் மாதிரியே இங்க மேலேயே கொடுத்துருக்காங்க, டேங்க் மேல. அண்ட் தென் இதை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. நார்மலான சார்ஜர்ல பாத்தீங்கன்னா 20 to 80 in just 5 hours ஆயிரும். ஸோ அது இல்லாம பூஸ்ட் சார்ஜர்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பூஸ்ட் சார்ஜர்ல பாத்தீங்கன்னா 20 to 80 in just 2.5 hours உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க சார்ஜ் போட்டு ஜாலியா நீங்க வண்டி எடுத்து ரைட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த பைக்கோட லெஃப்ட் சைடு கிளஸ்டர். ஸோ இந்த கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம டிஸ்பிளே செலக்ட் பண்றதுக்காக இந்த O, அண்ட் தென் பேக் வர்றதுக்காக X, அண்ட் தென் இது வந்து நம்ம லெஃப்ட் ரைட் போறதுக்கு. அண்ட் தென் கீழே பாத்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான ஸ்விட்ச் இருக்கு, கீழே ஹார்ன் இருக்கு. ஸோ ஹார்ன் இப்போ நம்ம அடிக்கலாம். ஓரளவுக்கு டீசென்ட் லவுடரா இருக்கு. நார்மலா அது டிம்ல இருக்கு. ஹை பீம் வச்சுக்கணும்னா இதை ஃப்ரண்ட்ல தள்ளணும். அண்ட் தென் இது பாஸ் லைட். சைட்லயே பாத்தீங்கன்னா ஹசார்ட் சுவிட்சும் இருக்கு. ஸோ ஈஸி டு ஆக்சசபிளா தான் இருக்கு. மிரர் பாத்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர் தான். ஸோ இந்த சைட்ல நமக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா இருக்குல்ல. அந்த பைக்கோட ஃப்ரண்ட் பிரேக் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்ல முன்னாடி மூவ் பண்ணிட்டு நம்ம level 2 வச்சுக்கலாம். அண்ட் தென் முன்னாடி மூவ் பண்ணிட்டு level 3 வச்சுக்கலாம், level 4 வச்சுக்கலாம், அண்ட் தென் level 5 வச்சுக்கலாம். ஸோ 5 level ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இந்த அட்ஜஸ்டபிள் லிவர் இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம ரிவ்யூ பண்ண இந்த வெஹிக்கிளை நமக்காக ப்ரொவைட் பண்ண அல்ட்ரா ஆயில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ணா சாலை சைதாப்பேட்டைக்கு ஒரு ஸ்பெஷலான தேங்க்ஸ். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அன்டில் தென் பை.